மிஸ்ஸஸ் மிரியம் சாமியல் அவர்கள் அம்மா கூட வேலை செஞ்ச டீச்சர் SBOS ஸ்கூல்ல இருந்து அவர்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு சாட்சியை சொன்னாங்க.
Good evening. I thank this opportunity for talking about our beloved Esther Miss. Mrs. Esther Phoebe is always known affectionately as Esther Miss by everyone, not only the teachers but by all the students also. Sorry, I'm talking in English. I may go and talk in Tamil also. சரியா ஃப்ளூவெண்ட்டாக வராது எனக்கு தமிழில், அதனால் இங்கிலீஷில் தான் இது எழுதி வச்சுருக்கேன் நான். Esther Messin எடுத்த உடனே we can think of so many qualities. She is very pious, loving, caring, affectionate, jovial, humorous and a fun-loving person. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையவே சொல்லிட்டு போகலாம். She loves her children and grandchildren very much. அவங்கள பற்றி இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் எப்போ பாரு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பிள்ளைங்கன்னா அவ்வளோ அவங்களுக்கு பிடிக்கும். அது ஸ்பெஷலாக அந்த கிராண்ட் டாட்டர் வந்து அந்த பிளெஸிங் டிவியில் பாடினான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் அவங்க வந்து யார் யார்கிட்ட முடியுமோ எல்லார்கிட்டேயும் அவங்க வந்து அதை வந்து சொல்லணுன்ட்டு இந்த லிங்க்கு இந்த இது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை விடவும் இல்லை. திருப்பி முடித்த பிறகு எப்படி இருந்துச்சு, என்ன பாடினா, நல்லா பாடினாளா அப்படின்னு சொல்லி ஒரே கேள்வி தான். அந்த கிராண்ட் டாட்டர் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், இஷ்டம். ஷி லவ்ஸ் ஹர் ஸோ மச். எங்கேயாவது நாங்கள் கூப்பிட்டோம்னா கூட அந்த டைமில் வந்து வரமாட்டாங்க. இல்லை நான் வரமாட்டேன், அவள் வீட்டுக்கு வரும் டைமில் என்ன தான் எதிர்பார்ப்பா, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லி க்ளீனாக சொல்லிடுவாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லுவோம், நாங்கள் எங்களுக்கு மேலேயே அவன்னா ஆமாம் அவன் எங்களுக்கு மேலே தான், உங்களுக்கு மேலே தான்ப்பா அப்படின்னு. அவள் என்னை இல்லைன்னா அவள் ஏங்கி போயிடுவா அப்படின்வாங்க. அடுத்தது வந்து ஷீ இஸ் வெரி ப்ரேயர்ஃபுல். அது எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் ஆஃப் ஃபெய்த் தான் அவங்க. இப்போ எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட ப்ராப்ளம் இல்லை ஏதாவது நாங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லுவோம். இம்மீடியட்டாக அந்த எடுத்துக்கிட்டு அவங்க உடனே இம்மீடியட்டாக ஷி வில் give us counseling, give us advice, and then finally she will tell some Bible verses, and if we have questions she'll pray with us, otherwise she will say நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்காகன்னு. அவ்வளோ பயஸாக இருப்பாங்க, அவ்வளோ ஃபெய்த்தோடு இருப்பாங்க. பட் she will never அதை வந்து ரொம்ப ப்ரொபகேண்டா பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. And she loves and cares everybody irrespective of age. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவ்வளோ அஃபெக்ஷனட்டாக இருப்பாங்க. அது ஆக்சுவலாக எனக்கும் அவங்களுக்கும் வந்து பயங்கர ஏஜ் டிஃப்ரென்ஸ். நான் போய் ஜாயின் பண்ணப்போ ஸ்கூலில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து அந்த ஒரு மதர்லி ஆட்டிடியூட் ஷி ஹேட். ஸோ இம்மீடியட்டாக வந்து நாங்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட உடனே ஃபஸ்ட் யார்கிட்ட பேசுவோமோ இல்லையோ அவங்கக்கிட்ட பேசுவோம், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அது அப்படியே தொண்டு தொட்டு வந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸுமே அவங்க மேலே ரொம்ப இஷ்டம். டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, பிள்ளைங்களுமே அவங்கள பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அவங்க பேச ஆரம்பித்தோடனே எல்லாரும் பிள்ளைங்களுமே எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி அவங்க புடவையை பிடிச்சிக்கிட்டே பின்னாலே போயிட்டே இருக்குங்க. அழுகிற பிள்ளைங்களும் அவங்க தான் வேணும், அவங்க தான் இப்போ இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் யாராவது இப்போ அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் அனுப்புனோம்னா கூட தே won't want the assistant teachers. எஸ்எம்எஸ்ன்னு அழுகுங்க, அப்படியே அவங்கள தான் கட்டி பிடிச்சிக்குங்க, அவங்க மேலே தான். அவங்களும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவ்வளோ பேஷண்ட்டாக டாலரண்ட்டாக உட்காந்து அந்த பிள்ளைங்களுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. லன்ச் டைமில் ஃபீட் பண்ணணும்னா கூட அழகாக வந்து உட்காந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க, கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எப்பவும் பிள்ளைங்களை வந்து அவ்வளோ நேசிப்பாங்க அவங்க. She keeps students also in rapt attention. Like அவங்க நல்ல கதை சொல்லுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் she'll keep them in attention. பிள்ளைங்க வந்து அவங்க கிளாஸில் யாருமே ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இல்லை சத்தம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த பிள்ளைங்களை வந்து நான் மிஸ் கிளாஸில் வந்து குவாய்ட்டாக தான் இருக்குங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு நினச்சா கூட அவங்க வந்து ஒரு கார்னரில் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு பெரிய க்ரௌட் வந்திருப்போம். மத்தியானத்தில் சில பிள்ளைங்க தூங்கவே தூங்காதுங்க. என் பொண்ணெல்லாம் அங்கே தான் இருந்தா. ஷீ வில் நெவர் ஸ்லீப். அண்ட் ஏன் மிஸ் தூங்கலைன்னு சொன்னால், நீ என்ன அவளுக்கு ஏன் தூங்கலைன்னு கேட்குற, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டுருவாங்க.
யார் என்ன சொன்னாலும் she will never pass a negative comment. She will have a positive comment for that. And எந்த பேரண்ட் வந்தாலும் முதல்ல அவங்க கிளாஸில் இடம் இருக்கா அங்கே போடுங்க, வேறு கிளாஸ் வேணாம் எங்களுக்கு இருந்தால் கேட்பாங்க. நாங்களுமே போய் ஏதாவது ஒரு மிஸ் அவள் எழுத மாட்டேன்றா, அவள் இது பண்ண மாட்டேன்றான்னு ஏதாவது சொன்ன நான் பார்த்துக்கிறேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி மத்தியானம் என்ன தான் பண்ணுறாங்க இவங்கன்னு பார்த்தா, இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இவங்க டேபிளை சுற்றி ஒரு 10-15 பிள்ளைங்க இருக்குங்க, தூங்காமல் வந்து அவங்கக்கிட்ட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்குங்க. அந்த கதையெல்லாம் அவ்வளோ இன்டென்ட்டாக கேட்டுட்டு இருப்பாங்க, எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளை கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆச்சா, உங்கள் இதில் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி மிஸ் உங்களுக்கு தெரியும்னா தான் அவள் வந்து அவன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா கதையும் அவங்க கேட்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அந்த பிள்ளைங்களை அந்த ஈக்குவல் பேசிஸில் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. யாரையும் வந்து இவ படிக்கலை, இவ எழுத மாட்டேன்றா அந்த மாதிரி நீ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. And moreover, she had a very good handwriting and she was very talented in arts and crafts, drawing எல்லாம். இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் டைமில் வந்து அவங்கள வந்து தானே வந்து எல்லா சார்ட்டையும் அவங்களே வரைஞ்சி அவங்களே எழுதி எல்லாம் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவங்களே she design her own program and ஆர்டிஸ்டிக் இது க்ரியேட்டிவிட்டி வச்சு செய்வாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களே ஏறி அதை மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லை டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, வேணாம் யாரும் தேவையில்லை, எனக்கு என்னால் முடியும், எனக்கு கை கால் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா செஞ்சுக்குவேன், இங்கே யாரும் வர வேண்டாம் அப்படின்றவாங்க. இது என்னோட ப்ராஜெக்ட், நான் பண்ணிக்கிறேன்னுவாங்க. அதனால் ஃபுல்லாக ஷீ இஸ் வெரி டேலண்டட் அண்ட் ஆல் தட். ரொம்ப பேஷண்ட், ரொம்ப டாலரண்ட், யாரை பற்றியும் ஒரு குறைவாக எதுவுமே சொன்னதில்லை. எப்போ பாரு ஒரு சிரிச்சமோ, அவங்க எங்கே இருந்தாலும் அந்த குரூப்பில் வந்து சிரிப்பு தான் இருக்கும், ஒரே ஃபன் அண்ட் ஃப்ராலிக் தான் இருக்கும். அவ்வளோ டீடியஸாக நாங்கள் உட்காந்து அந்த பேப்பர்ஸ் செக் பண்ணிகிட்டு இருப்போம். அது இட்ஸ் சச் அ ஆட் அண்ட் போரிங் ஜாப். அந்த ஆன்சர் ஷீட்ஸை செக் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், இது பண்ணி திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு எல்லாரையும் சிரிக்க, ஏண்டி எல்லாம் குவாய்ட்டாக இருக்கிறீங்க, அப்படி சிரிச்சிட்டு இருங்க, எல்லாம் சிரிச்சாதான் நல்லா இருக்கும், செய்கிறதுக்கு முடியும் நம்மளால் அப்படின்வாங்க. சிரிச்சு அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அவ்வளோ ஃபன் லவ்விங் பர்சன். ஷீ இஸ் அ வெரி ஹியூமரஸ் பர்சன் ஆல்சோ, ரொம்ப ஜோவியல். பெரியவங்க சிறியவங்க எல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து ஷீ இஸ் அ வெரி குட் குக், வெரி வெரி குட் குக் and she makes such tasty dishes. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சரி, இல்லை யாராவது சிக்காக இருந்தாலும் சரி, வேறு எங்கள் ஸ்கூல் எங்கள் கேஜியில் வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது கஷ்டமாக இருக்குது இல்லை இதுன்னா உடனே செஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்டு அப்படியே விட்டா வாயிலே திணிச்சு விட்டுருவாங்க. இப்போ வேணாம் மிஸ்ன்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. இல்லை நீ இப்போ சாப்பிட்டு போ, இல்லைன்னா உனக்கு டைம் இருக்காதுன்னுவாங்க. அவ்வளோ ஒரு அன்புள்ளவங்க, ஒரு தாய்க்கு மேலே நேசிப்பாங்க எல்லாரையும். எங்களுக்குமே அது வந்து ஒரு பெரிய லைக் லாஸ் ஃபார் அஸ். அவங்கள வந்து நாங்கள் யோசிக்கவே இல்லை. இத்தனைக்கும் அவங்க வயசு இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் வி டிட்ன்ட் திங்க். ஏன்னா எந்த எயில்மெண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்ல. ஆனால் சொல்லுவாங்க, ஜாப் பண்ணிக்கொடி, எனக்கு இந்த வயசு இப்படி இருக்குது, அதனால் வயசு நிமித்தம் எனக்கு காலை வலிக்குது, இதை வலிக்குது, மற்றபடி ஜாப் பண்ணிக்கோ, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன். நான் அடுத்தது வந்து அவங்க வந்து she is very devoted and hard working. அது வந்து யாராலையும் இது பண்ணி, எங்கள் பிரின்சிபலே சொல்லுவாங்க, எந்த வேலை கொடுத்தாலும் அதை கம்ப்ளீட்டாக she will finish it and that too up to the satisfaction of the superiors. She will never neglect any of her work. எல்லா ஒர்க்கையும் அப்படியே கரெக்டாக முடிச்சிடுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் டைம்லலாம் எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஈஸன் அவுட் பண்ணுறதுக்காக டைம் கொடுப்பாரு மிஸ்டர் டாக்டர் ஜேடி ஜான்சன். வந்து எங்களுக்கு வந்து சொல்லுவார், பை 6 o'clock யூ ஷுட் வைண்ட் அப் அப்படின்வாங்க. இவர் என்ன 6 o'clock சொல்கிறது, நான் பார்த்து 4 o'clock முடிச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி 4 o'clock அவங்க முடிச்சுட்டு அவங்க கிளாஸ் மட்டும் பூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க கிளாஸ் ரூமை. அவர் ஜேடி ஜான்சன் வந்துட்டு, ஹூ ஹஸ் திஸ் டீச்சர் ஹூ ஹஸ் லெஃப்ட் அப்படின்வாங்க. நாங்கள் உடனே மிஸ்ஸஸ் எஸ்தர் ஃபீப் அப்படின்னம்னா,
ஐ நோ ஷீ வில் லீவ், ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ கம்ப்ளீட்டட்னுவாங்க. அப்புறம் அதுக்காக போய் அவர் சாவி எடுத்துகிட்டு வந்து திறந்து பார்ப்பாரு. ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபினிஷ்டாக இருக்கும். அதனால் வாயை மூடிட்டு பேசாமல் போயிடுவார். அது அடுத்த நாள் நாங்கள் சொல்லுவோம், மிஸ் உங்கள் கிளாஸை வந்து பார்த்தார், அவருக்கு எங்கள் கிளாஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்திருக்கோண்டி, அதனால தான் வந்திருப்பாரு, சும்மாலாம் சொல்ல, நம்ம செய்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்வாங்க. அதுவும் யார் ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க. 2 months back we had a prayer in Mariam's place. அப்போ வந்து இவங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் நாங்கள். இல்லை நான் வருவேன், எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காவது வரணும் அப்படின்னாங்க. சரின்னு எல்லாம் சொல்லிட்டு கேப் பிடிச்சி வந்தாங்க. ஆனால் ஷி வாஸ் ட்ராப்ட் எல்ஸ்வேர். இந்த அம்மா உணவகம் பக்கத்தில் எங்கேயோ ட்ராப் பண்ண சொன்னனால அதை வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி ஊர் முழுக்க அம்மா உணவகம் இருக்குது, எந்த அம்மா உணவகம்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த ஒரு ஏதோ அட்ரஸ் சொல்லிட்டு நானும் சுகந்தியும் போய் அங்கே நம்ம ஸ்ட்ரீட் கார்னரில் we were waiting for her and we were looking at all the autos passing that side and looking inside the auto to see whether she was inside, but she was not there. We were so frustrated and we were so anxious also. இவங்க எங்கே போய் எங்கே உட்காந்துருக்காங்களோ தெரியலையே, நம்மளும் இப்படி விட்டுட்டோமே அவங்கள அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்கூட்ரு வந்துச்சு எங்கள் முன்னால். வந்து அந்த ஸ்கூட்ரு எங்களை இடிக்கிற மாதிரி வந்து எங்கள் முன்னால் நின்றுச்சு. பார்த்தா அதில் பின்னால் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் உட்காந்துட்டு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மிஸ் எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்டால், ஏன் எனக்கு என்ன கால் இல்லையா இது இல்லையா, அந்த தம்பி வந்து என்னை விட்றேன்னாரு கரெக்டாக, அதனால தான் நான் வந்துட்டேன். மிஸ் ஸ்கூட்ரு பின்னால் வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? என்ன பயம்னு சொல்லு, நான் ப்ரேயருக்கு தானே வந்தேன், சாமி அப்படி விட மாட்டார் என்ன அப்படி. அவ்வளோ அவங்க அது அந்த வே ஷீ டோல்டர்ஸ். நாங்கள் தான் மூஞ்சி அப்படியே எங்களுக்கு தான் அவ்வளோ ஷாக்டாக இருந்தோம். we were so this thing, we were just looking at her like that itself. she said போதும் இவ்வளோ நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வந்த வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கும் அவங்களால நடக்க முடியல, கொஞ்சம் கையை தாங்கி தான் நடந்தாங்க. ஆனாலும் the way she projected was so good. அதனால அவங்கள வந்து எனக்கு யோசிக்கவே முடியல. ஜஸ்ட் லைக் 1 week back also she called, she prayed and ஒரு ஃபேமிலியும் விட மாட்டாங்க. இப்போ என்னை பற்றி கேட்குறாங்கன்னா என் பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எல்லாரும் பேர் சொல்லி தான் கேட்பாங்க. பிரிசி எப்படி இருக்கா, பிரவீன் எப்படி இருக்கா, எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் கேட்பாங்க. யாரையுமே விட மாட்டாங்க. ஸோ அது she is just like a family member to us. And now when I told my children also, they were so shocked. SMS தான் அவங்களும் அதே தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால we miss her so much. I know இனிமேல நாங்கள் யாரை சார்ந்து இருப்போம்னு தெரியல. Because we always we take our problems and we ask her to pray and we always நல்ல அது ஃபோன் பேசினாலும் ஒரு half an hour பேசினாலும் ஒரே தமாஷ் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள். we will miss her and I give the condolences to the children also. We are praying for you and we hope that the Lord will give us the comfort and peace. Thank you. Thank you very much, Mrs. Miriam Samuel. Now I call upon Brother Chemakumar from Prayer Hall, Villivakkam, Philadelphia Church, to share a few words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பார்க்கும்போது மிஸ் வந்து அழகாக ஆண்டியை குறித்து சாட்சி சொன்னாங்க. சிலது இங்கே வந்த பிறகு தான் பிள்ளைங்க சொன்னாங்க நீங்கள் சாட்சி சொல்லணும்னு. வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது சில காரியங்கள் ஆண்டியை குறித்து சில காரியங்கள் யோசிச்சுட்டு வந்தேன். சார் அதில் 2-3 வேர்ட்ஸ் எல்லாம் இது சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மிஸ் அழகாக அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டியை நான் கனப்படுத்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டியுடைய பேர் வந்து எஸ்தர்
ஃபீபி ஸ்டான்லி. அவங்க ரொம்ப தெரிஞ்சது எப்படின்னு சொன்னால் ஃபீபி ஆண்டின்னு சொல்லுவோம், இதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டான்லி ஆண்டின்னுவோம். அடுத்த பிள்ளைகளுடைய பேர் ஜானி, டேனி அம்மா அப்படின்னு தான் சொல்லி எங்கள் சர்ச்சில் ரொம்ப ஃபெமிலியரானும். ஆண்டி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். ஆண்டியுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டியுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாக காரியங்களை நடப்பித்து ஆண்டவர் அவருடைய வேலையிலே அவருடைய ராஜ்யத்துக்கு அவங்களை அழைத்து கொண்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருந்த நாட்களிலே ஆண்டிய சில காரியங்களை குறித்து சில பேர் பேசினா சில காரியங்கள் குறித்து சில பேருடைய கேரக்டரில் வச்சு சிலதை எடுத்துக்கிடுவோம். பார்க்கும்போது சில காரியங்கள் ஒவ்வொருடைய லைஃப் ஸ்டைலில் எடுக்க முடியும். ஆண்டியுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் என்னையும் அதிகமாக அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நான் சில காரியங்கள் யோசித்திருக்கிறேன். பார்த்தா ஒன்று என்னன்னு சொன்னால் உண்மை. ஆண்டியோட வாழ்க்கையில் உண்மையாக இருப்பாங்க. மிஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் எப்படி உண்மையோ அப்படியா அவள் கொடுக்கப்பட்ட காரியத்தில் மிகவும் உண்மையாக இருப்பாங்க, நேர்த்தியாக இருப்பாங்க. பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்த்து சில காரியங்களை எதை கொடுத்தாலும் சரி அதை நேர்த்தியாக செய்கிற ஆண்டி. அது சொன்ன பார்த்தீங்களா, சொல்லும்போது ஒரு சில காரியங்களை ஆண்டிகிட்டே ரொம்ப லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும். ஏன்னு சொன்னால் மார்ச் மாதம் ஆண்டியை போய் நானும் என் மனைவி போய் சந்தித்தோம். சர்ச்சில் இருக்க வயசானவங்களை கொஞ்சம் போய் மீட் பண்ணுவோம். எனக்கு வயசாகிடுச்சு, மற்றவங்க 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க போய் பார்ப்போம். பார்க்கும்போது ஆண்டியை பார்க்கும்போது அப்போ தான் பலவீனப்பட்டு கொஞ்ச நாள் ஆச்சு வந்துருந்தாங்க. வந்தோன்னு சொன்னோம் முன்னாடி வந்து சேரை போட்டுட்டு அவங்க பேசுனதை பார்த்தா எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டி பலவீனமாக ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு சொல்லி அவ்வளோ ஜோவியல் பழைய காலத்தை அப்போ சொன்னாங்க, பாபு நான் உன்னை திருப்பி சந்திப்பேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நம்முடைய பழைய காலம்லாம் இருக்குது பார்த்தியா அதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் சொல்லி நான் எப்படி பழகணுமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நேர்த்தியாக சொல்லி இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தியா. அந்த பழைய அன்பு, ஆணுடைய அன்பு, அந்த ஐக்கியம், விசுவாசங்களுடைய ஐக்கியம் என்று சொல்லி நிறைய காரியங்களை பகிர்ந்து பண்ணாங்க. அது என்னன்னு சொன்னால் அவங்க வாழ்ந்ததை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தினது. அடுத்தது பார்க்கும்போது எங்கள் சர்ச்சில் வந்து விபிஎஸ் வருடம் நடக்கும். இந்த விபிஎஸ் நடக்கும்போது முதல்ல நாங்களாம் என்ன திரும்ப எதிர்பார்ப்போம், இந்த வருஷம் யார் டைரக்டர், யாரை போடுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஏன்னு சொன்னால் எங்கள் விபிஎஸ்ல நிறையா டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, டிசிப்ளின்டாக இருப்பாங்க, சில காரியங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டி பேரை இந்த வருஷம் சிஸ்டர் ஸ்டான்லி தான் டைரக்டர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணால் அப்படி ஒரு சந்தோஷம். ஊழியத்துக்கு வராதவங்க கூட நாங்கள் வந்துடுறோம், இந்த டீச்சராக வந்துடும், அசிஸ்டண்டாக வந்து வாலண்டியராக வந்துடுவோம். ஏன்னு சொன்னால் அந்த ஃபுல் 10 டேஸும் அவ்வளோ சந்தோஷமாக நடத்துவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தரையும் ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. அது ஏதாவது தப்பு இருந்தால் கூட அழகாக அன்பாக கூப்பிட்டு அழகாக ஹேண்டில் பண்ணி இது எப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்பாக நேசித்து காரியங்களை ஞானமாக செய்யக்கூடிய மக்கள். அதில் வந்து சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு வருவாங்க, மற்றவங்க டைமுக்கு வர முடியாது, எல்லா விதத்துலையும் அவங்க என்கரேஜ் பண்ணி அந்த காரியங்களை நேர்த்தியாக செய்யக்கூடிய மகன் ஆண்டி அப்படியா இருந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எல்லா மேக்ஸிமம் எல்லா கேதரிங்லையும் சர்ச் கேதரிங்ஸில் ஆண்டி வந்து பங்கு பெறுவாங்க. அது மட்டும் இல்லை, நான் பார்க்கும்போது எனக்கு பார்த்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் ஆண்டி அவங்க ரசிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் ரட்சிப்புகளை நடத்தினாங்க. அடுத்தது அவருடைய மருமக்கம்மா, அப்புறம் பேரை பேத்தி ஆண்டவர் அவங்க கொடுத்த இன்னொரு ஆசீர்வாதம், சந்ததிகளின் சந்ததியை கூட காணும்படியாய் கர்த்தர் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தாய் தாப்பனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆண்டி அவங்க கடைசியாக கொஞ்சம் நாட்கள் பலவீனமாக கடந்து போகும்போது கூட நான் அதிகமாக கடந்த ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு தாயார் இறந்து போய் அவங்க மரத்தில் போயிருந்து போய் பார்த்தேன். இந்த பிள்ளைகளுடைய காரியத்தை நான் அதிகமாக யோசிக்கிறேன். கடந்து போனவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் செய்கிற நன்மை அது என்ன என்று சொன்னார், தன்னுடைய பெற்றோரை கவனமாய் பேணி பராமரித்து காக்கிறத பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். இன்னைக்கு உலகத்தில் விட்டு போன ஒரு காரியம் இதுதான்.
அதை இந்த பிள்ளைகள் செய்யறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக சொல்ல வேண்டும் சொன்னால் நான் சொல்லுவேன், டேனியுடைய மனைவி பிருந்தாவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜானியுடைய மனைவிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேரும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்த டைமும் சரி, இல்லை வீட்டில் பலவீனமாக எப்போ போய் பார்த்தாலும் நான் கூட இருந்து எல்லாவற்றையும் கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும். சரி பிள்ளை எப்படி பார்க்குறாங்க, மற்ற பெண் பிள்ளைகள் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் அவங்கள அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அது குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து தாயாரை மட்டும் அவங்க பார்த்து எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, இவருடைய சந்ததிக்கு கர்த்தர் தந்து அவங்களை வழி நடத்துவாராக. அடுத்தது சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, சிரிப்பு. எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிரிப்பு எனக்கு எப்பயும் மறக்க முடியல. அப்புறம் எப்போ பார்த்தாலும் அந்த தலை இப்படி தூக்கி அப்படி ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு புருவத்தை காட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு சைன். அடுத்தது பார்க்க நான் பார்த்தேங்க, அங்கே அடக்க ஆராதனைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் மற்ற இடத்துல பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துருந்தாங்க. நாங்கள் வாலிபராக இருக்கும்போது, இப்போ நான் கொஞ்சம் வயதான நிறைய பேர் அவங்க முகத்தை தான் பார்த்தேன். ஏன்னா இவங்க வீட்டில் உங்கள் பிள்ளைகளோட கூட வந்து பழகினது வந்து நாங்கள் எங்கள் மாதிரி ஆட்கள் பிள்ளைகளோட பழகிறத காட்டிலும் ஆண்டியோட வந்து பழகினது தான் அதிக நேரம். நாங்கள் வந்தால் அவ்வளோ அழகாக எங்களை என்கேஜ் பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்ணி, நேற்று தான் முதல் நாள் வந்துட்டு போயிருப்போம், அடுத்த நாள் வந்தாலும் அதே அன்பு அதே பாசம் அதே இதில் நடத்துவாங்க. என்னால் ஆண்டவர் அவங்களோட பெற்ற அது என்னன்னு சொன்னால் அவங்களோட பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவங்களை எப்படி சொல்கிறேன், நான் வந்து ரசிக்கப்பட்டிருக்கேன், அந்த அனுபவத்தை மற்றவங்களை ஷேர் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா நான் ரொம்ப பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணேன், இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அந்த ஒரு அனுபவத்தை ஆண்டு வச்சேன். அடுத்தது எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிட்ரீட் போவோம், வருடம் ஃபேமிலி ரிட்ரீட் போனால் இந்த ரிட்ரீட்டில் அதிகமாக என்ஜாய் பண்ணுறாள். அடுத்தது இந்த குரூப்பில் அட்டகாசம் பண்ணுற ஆள் யாருன்னா ஃபீலியர். அப்படி இருக்கிற சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சிரிக்க வச்சு கல்ல அதோட கூட இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அதில் சேர்ந்து அந்த இடத்தையே அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருவாங்க. யாருமே வந்து போர் அடிச்சு போக மாட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். அடுத்தது ரொம்ப கன்சர்ன்டாக வந்து கேட்பாங்க, ஏன் வரல, போன வாரம் ஏன் வரல, உங்களோட என்ன பிரச்சனை. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை ஒவ்வொருமா வச்சுட்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற தாய், உண்மையாக இருந்த தாய். அடுத்தது வந்து பிள்ளைகளை நேர்த்தியாய் வளர்த்தின தாய். அடுத்தது சந்ததிகளின் சந்ததியை அதிகமாய் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் நினைக்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறது ஒரு பேத்தி இருக்கிறான், அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான், அப்படியே தான் இருப்பான், எப்போ கேட்டாலும் பாபு ஒட்டிக்கிட்டே இருப்பா என்கிட்ட அப்படின்பாங்க. பாட்டி கடந்து போகும்போது ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்பான். ஆகவே நாங்கள் கர்த்தர் இப்படியாய் ஆண்டுடைய வாங்க எல்லாவற்றையும் செய்து நன்மையான காரியங்கள் செய்து ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்து போய் கற்றுக்குள்ளாய் ஆண்டுடைய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அந்த பிள்ளைங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேர பிள்ளைங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு சாட்சியை வாழ கர்த்தர் கிருபை தருவாங்க. பெரிய காட்சி. தேங்க்யூ பிரதர் ஜெபகுமார். நாங்கள் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 7:45க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். நான் பல வேலையிலிருந்து வர வேண்டியது தாமதமானபடினாலே மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிரதர் எபினேசர் ஃப்ரம் திருவள்ளூர், அதற்கு பிறகு ஏஞ்சல் புஷ்பா ஏஞ்சல் அவங்க வந்து ஒரு டெஸ்டிமனி சொல்லுவாங்க. Good evening. My name is Abhiraj. I'm from Trivallur. It's been 13 to 15 years I was associated with this family. I was a student when I met Johnny. There's a level in Samuel now irukanga. So Alpha Mega Studios la dhaan முதல்ல ஜானியை நான் மீட் பண்ணேன். அப்போ லெவன் நான் மியூசிக் பண்ணுவார், ஜானியை நான் மிக்ஸ் பண்ணுவார். I got an opportunity to do music for my friend album. I play keyboard but I don't know how to sequence it. ப்ரொஃபஷ்னலாக மியூசிக் பண்ணால் எப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இட் வாஸ் லைக் 2010. அப்போது ஒன்ஸ் ஜானியா சேட் லைக் ஸ்டுடியோலேயே உட்காந்து சீக்வன்ஸ் பண்ணி லெவன் நல்லா அப்படியே ஸ்டுடியோலேயே உட்காந்து கடற்கன்னு சீக்வன்ஸ் பண்ணி பாட்டெலாம் பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்லை. ஸோ
but I want to learn music, I don't know how to learn it. Then Janina said, come to my home. நீ என்ன வாசிக்கிற வாசி, என்னோட சிஸ்டம் இவ்வளோ தான், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னாரு. So before that I was just a keyboardist, but I'm not that much professional keyboardist. I play, that's it. But I had an interest in my mind to do composing music. அப்போ 2010 முதல்ல ஜானி நான் வீட்டுக்கு போகிறப்ப அம்மாவை பார்க்குறேன். இட்ஸ் பீன் லைக் ஒரு 7 to 8 days அவங்க வீட்டிலே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 10 பாட்டு சீக்வன்ஸ் பண்ணோம். ஸோ எவ்ரிடே ஐ மீட்டர், ஐ சே ஹாய், அப்படி தான் ஆரம்பிச்சு நான் கூட பேசுறது. அப்போ பாப்பா, ஜானியானோட பாப்பா ரொம்ப சின்ன குழந்தை. ஸோ அவங்க அந்த பாப்பா கூடவே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்பப்பெல்லாம் வரப்பெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க வந்து கொஞ்சம் டைமுக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்றப்பெல்லாம் நீ சாப்பிட்றியா யூஸ்வலி நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன், இல்லைனா வெளியே போய் சாப்பிடுவேன். ஸோ அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஒரு வாட்டியும் வரப்போ அந்த ஒரு 10 days வந்து நான் அவங்க கூடவே இருந்த அந்த ஒரு மெமரிஸ் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் ஐ வாஸ் ஆஃபன் ஐ விசிட் ஜானினா ஹோம் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். நிறைய விஷயத்துக்கு போவேன். பட் அந்த 10 days ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து the lot of times when I hear from Janina saying that mom is sick, mom is not feeling well, we were associated with many projects. Often I asked him to do mix, I asked him to do certain things. அப்போ சில ரீசன்ஸ் அம்மாவை சென்ட்ரிக்காக இருக்கும். she is not feeling well, I couldn't come, இது அது மாதிரி இருக்கும். அவர் அப்படி சொன்னப்பெல்லாம் வந்து ஐ யூஸ் டு சே லைக் ஓகே என்ன பண்ண இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் 2-3 வாட்டிக்கு உள்ளே போய் பார்க்குறப்ப நடுவில் கொஞ்சம் ஒரு 1 yearக்கு முன்னாடி போய் அவங்கள பார்க்குறப்ப அப்போ தான் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஷி வாஸ் சிக் அண்ட் அதுக்கப்புறம் பெட்டில் இருந்தாங்க. பாப்பா மட்டும் கூட இருந்தால். அப்போ க்ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. It's been like why I'm working as a professor. I thought I would be a musician. நான் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு காரணமே ஜானினா தான். ஏன்னா அவர் சொன்னார் மியூசிஷியனுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் இப்போ யூஜி படிச்சுட்டு பிஜியில் இருக்கேன். ஃபினான்ஷியலாக எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். வாட் ஐ ஹவ் நாட் டன், ப்ளீஸ் டோன்ட் டேக் திஸ் ஆஸ் எ கெரியர், டூ இட் ஆஸ் அ ஹாபின்றத அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்போ இந்த ஃபேமிலியால் தான் நான் டாக்டரேட் வரைக்குமே பண்ணிவிட்டு ஐ கம்ப்ளீட் மை டாக்டரேட் when I was 26. I was in part of research associate to Indian Council of Social Science Research. Everything, this family was an eye-opener for me in all the areas, but it was happened very silently. அது வந்து அப்படியே ரொம்ப இதுவாக நடக்கலை. ரொம்ப கம்மியாக பேசுவார் ஜானினா. அது எங்கேருந்து வருது அப்படின்னு நான் லிசன் பண்ணுறப்ப ஆண்டி கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு. ஸோ த வே ஜானினா வாஸ் brought up, the way Janina behaved, the attitude, the character, the behavior of him was really inspired me, and still now I'm doing music. I do lot of mistakes. He never ever questioned why I'm doing that. Still now I'm learning from this family. So thank you very much. Thank you very much to the auntie. Thank you everyone. I apologize I couldn't attend the funeral of because I was ended up in other stuff. Sorry. Thank you. அல்லா ஏஞ்சல் யாரும் Praise the Lord. என்னோட நேம் ஏஞ்சல் புஷ்பா. நான் தான் எஸ்தர் ஃபீபி அவங்களோட கிராண்ட் டாட்டர், பிலவட் கிராண்ட் டாட்டர் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பேர பசங்களில் என் மேலே ரொம்ப அன்பாகவும் பிரியமாகவும் இருந்தவங்க. ஸோ அவங்கள பற்றி ஃபியூ திங்ஸ் நிறைய நான் சொல்ல விரும்பல. முதலாவது அவங்களுடைய ப்ரேயர் டைம். அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர்களுடைய நீதியும் தேடினது பைபிளில் இருக்குது. அந்த வசனத்தை கரெக்டான எக்ஸாம்பிளாக எங்கள் நானாவை தான் நான் சொல்வேன். அவங்கள நானாக தான் கூப்பிடுவோம், பாட்டியும் கூப்பிட மாட்டோம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே முதலாவது அவங்க பண்ணுற காரியம், அவங்களோட ப்ரேயர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் 3 to 4. நிறைய நாட்கள் அவங்களுடைய பலவீனத்தினால லேட் நைட்டில் அவங்க தூங்குவாங்க.
ஆனாலும் முதலாவது அந்த 3 o'clock எழுந்து ஆண்டவரோடு அந்த நேரத்தை செலவிடுவாங்க. அவங்களுடைய ப்ரேயர் டைம் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சர்ச்சில் இருக்கவங்க, அவங்க ஃபேமிலி, அவங்களோட மருமகன், அவங்களோட ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸோட நேமை சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத ஒரு ப்ரேயர் பாயிண்ட், அவங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரேயர் எடுத்து யார் யாருக்கு என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. அந்த ஒரு காரியத்துக்காகவும் அவங்க ஊக்கமாக ஜெபிச்சு நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய நிறைய டைம் நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணதில் அவங்கக்கிட்ட நான் ஆச்சரியப்பட்ட அந்த ஒரே விஷயம் வந்து அவங்களுடைய ஜெபம் தான். அநேகருக்காக ஜெபிப்பாங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஷீ இஸ் அ ப்ரேயர் வாரியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜபத்தினால அநேக காரியத்தை அவங்க சாதிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சில நேரம் 5 o'clock 4:30 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்டோக்கார் போகிறப்ப நான் பார்த்தேன். அவருக்கு வந்து ரொம்ப நாளாக பிள்ளை இல்லைன்னு சொன்னார். அவருக்கு வந்து அது நடந்து ஒரு 5 years இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப நாள் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டையும் அவங்க ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. அநேகருக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறதுல அவங்க ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பைபிள் ரீட் பண்ணிட்டு தான் ஒரு காஃபியாக இருந்தாலும் குடிப்பாங்க. இந்த பெட் காஃபி அதெல்லாம் கிடையாது. முதலாவது ஆண்டவருக்கு தான் நேரத்தை செலவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் அவங்க. நெக்ஸ்ட் அவங்களோட லவ் அண்ட் கேர், இது வந்து எல்லாருக்குமே, நாட் ஒன்லி டு தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க பிள்ளைங்க அப்படின்னு கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்க மேலே அதிகமான அன்பை கொடுப்பாங்க. அவங்க பேசுகிறதாகட்டும், யாரையுமே எடுத்துரிச்சு அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அது இன்னொரு திங் வந்து எப்போவுமே ஜாலியான டைப். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சோர்ந்து போய் உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஆண்டவர் மேலே கொண்ட விசுவாசம் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் நாங்கள் கூட இருந்து பார்த்த வரைக்கும் எல்லார் லைஃப்லேயும் வர மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு நாளும் வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டப் ஆகி பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, எனக்காக யாவும் செய்கிற தேவன் அவர் தான் அப்படின்னு வாயில வார்த்தையை அறிக்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பைபிளை வந்து படிக்கிறதோடு இல்லாமல் நிறைய பைஹார்ட் பண்ணுவாங்க. உட்காந்து நான் இந்த சங்கீதம் முடிச்சிட்டேன். சின்ன பசங்க சொல்கிற மாதிரி அவங்களோட இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சாப்டர் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 199 அவங்க ஃபுல்லாக படித்தாங்க. மனப்படமாக அவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைமில் அவங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னு சொல்லி அகைன் திரும்ப அந்த பலவீனத்தையும் உட்காந்து ஆண்டவரோட அந்த நேரத்தை செலவிட்டாங்க. நிறைய இந்த டிவியில் இந்த ப்ரேயர் குரூப்ஸ்லாம் இருக்கும், அதிலெல்லாம் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ்னு சொல்லலாம். அவங்க டீச்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷீ இஸ் அ பெஸ்ட் புக்குன்னே நாங்கள் சொல்லலாம். நான் அவங்க செஃப்னு தான் சொல்வேன். ஏன்னா எங்கள் லைஃப்பில் சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் அங்கே வரோம் லீவ் டைம். இந்த மே மந்த்லாம் ஆக்சுவலாக நாங்கள் அவங்க கூட இருக்கிற இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டேஸ் தான். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் வரத்துக்கு முந்தின நாளே கேட்பாங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து கரிசனையோடு. அது வந்து ஒரு வெறும் டிஷ் மட்டும் கிடையாது, அவங்களோட அன்பு அது அதிகமாக இருக்கும். அவங்களுடைய அன்புனால அது இனிமையாக இருந்தது. ஷீ இஸ் அ பெஸ்ட் டாக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு தும்மல் வந்தால் கூட உடனே போய் நாங்கள் அவங்ககிட்ட சொன்னது கிடையாது. அவங்க கேட்டாலே போதும், ஏதோ ஒரு சாராகட்டும் கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அது கொடுத்தா நாங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. அதில் வந்து எனக்கு அதிகமாக அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவர்களோட நாங்கள் நிறைய நேரம் செலவிட்டுருக்கோம். ஒரு நாளும் எங்ககிட்ட ஏதோ தப்பு பண்ணால் கூட அதை வந்து ஒரு இதாக யாரையும் அப்படி அனாவசியமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கூட அவ்வளோ அன்பாக அக்கறையாக சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க எப்போவுமே ஒரு ப்ரெசன்டபுளாக இருப்பாங்க. அவங்க ஒரு டீச்சர். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா எங்கள் நானா கூட போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கேயாவது கிளம்புறோன்னா அவ்வளோ ப்ரெசன்டபுளாக நீட்டாக ரெடி ஆவாங்க. அதே மாதிரி அவங்க சர்ச்சுக்கு போகிறப்போ எல்லாமே கரெக்டாக எடுத்து வைப்பாங்க. ஒரு பைபிள், அவங்க டைரி, பென் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஆண்டவரோடு நான் செலவிடுற நேரம். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஆண்டவருக்கு நான் கொடுக்கறது எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஈவன் அவங்க ப்ரேயர் பண்ண முடியாத டைம் அப்போல்லாம் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்சாங்க. அதன் பிறகு வந்து கொஞ்ச நாளுக்கு அவங்க முடியாமல் இருந்த டைமில் வந்து ஷேரில் உட்காந்து ஒரு நாள் அவங்களோட முக்காடு போடுறதுக்கு ஷால் இல்லைன்னு சொல்லி டார்ச் அடித்து தேடிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன தேடுங்க அப்படின்னு கேட்டால், இல்லை முக்காடு போடணும், போடாமல் ப்ரேயர் பண்ண முடியாது. ஸோ தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஆண்டவரை அவங்க எல்லா காரியத்திலும் நிறுத்தினாங்க. அதனால் அவங்கள நிறைய காரியங்கள் அவங்கள பற்றி நான் சொல்லலாம். எங்களுக்கு வந்து என்னோடய லைஃப்பில் நானாக கூட நான் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் அதிகம். அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு நிறைய வந்திருக்கு. என்னுடைய மகனையும் அவங்க பார்த்தாங்க. என் லைஃப்பில் என்னோடய திருமணத்தில் நானாக முன்னின்றாங்க, என் கூட இருந்தாங்க. என் பையன் பிறக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, ஆண்டவர் நல்லபடியாக ஒரு மகனை கொடுப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த வார்த்தையை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நான் கிளம்பும் போது அவங்க எனக்கு தைரியம் சொல்லியிருக்காங்க.
உண்மையாகவே அவங்கக்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்காது. எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஒரு கஷ்டம் அப்படின்னு போய் அவங்கக்கிட்ட பேசும்போது பேசிட்டு வந்த உடனே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அந்த பாரம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் கூட நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நாட்கள், இத்தனை வருடங்கள் அவர்கள் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தி அவங்களோட அன்பு எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்தோம். ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்பொழுதும் ரெவரண்ட் சாம்சன் அவர்கள் லூதரன் சர்ச் அவர்கள் வந்து ஒரு சிறு ஜெபத்தை எங்களுடைய குடும்பத்திற்காக அவர் செய்வார்கள். தாயாருக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று எங்களை ஆறுதல் படுத்தின ஆண்டவரே, கல்லறையில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி திருவுளப்பட்டின பரமபிதாவே, அருமையான இந்த குடும்பத்தின் தாயார் திருமதி எஸ்தர் பிபி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தாயின் கற்பத்திலிருந்து வெளிவந்தது முதல் நரைமுடி வயது வரைக்கும் நீர் அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரே கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கூட இருந்து உம்முடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலிருந்து நீர் அழைத்துக் கொண்டீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது எங்களுக்கு வருத்தத்தையும் துயரத்தையும் உண்டாக்கினாலும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் திருச்சித்தத்திற்கு அவர்களுடைய எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் அடியால் தன் வாழ்க்கையில பின்பற்றின அந்த விசுவாசத்தை, அந்த தேவ பக்தியை நாங்களும் எங்கள் வாழ்க்கையை பின்பற்ற கிருபை செய்தருளும். தாயார் விட்டு சென்றிருக்கின்ற அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உடல் உறவுகள் யாவரையும் உயிர்த்தலின் நம்பிக்கையை நீர் ஆறுதல் படுத்தியருளும். உயிரோடு இருக்கிற நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுது முடியும் என்று அறியாது இருக்கிறபடியால் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த தாயாரை போல நாம் விசுவாசத்தில் வாழ்ந்து நீர் எங்களை அழைக்கும் பொழுது அந்த பரமராஜ்யத்தை சுய்ந்து கொள்ள எங்களுக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நிறைய காரியங்கள் பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் சொல்ல முடியும். ஆனால் நேரம் இல்லாதபடினாலே கடைசியாக அவர்களுடைய சகோதரி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார்கள், யங்கஸ்ட் சிஸ்டர் அஹோலிபா. அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிற ஒரு நோட்டை மாத்திரம் அவர்கள் எங்கள் அம்மாவுடைய ஸ்டூடெண்ட் சன்னி என்று நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம். அந்த மகனை எழுதி அனுப்பியிருக்கிற காரியங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. It really pains me when I think that I will not be able to see my sister Phoebe when I return. I just would like to share some thoughts of her. Phoebe was the 6th child in the family of 10. She was always cheerful and fun-loving. I used to wonder how she brought her 5 children. She imbibed in them the word of God. She was God-fearing and never missed the church. She used to attend all our family functions with her 5 children. My children used to loving going to her house almost every Saturday. Both Stanley Annan and Phoebe were very hospitable and used to cook delicious food. She went through a lot of struggles in her life. She was indeed privileged to see her grandchildren and great-grandchildren. God in His own time called her into His eternal home. She was a very loving teacher and her students loved her very much. One such student, who was my colleague's son, has sent an eulogy which I would like to share. So, இந்த அம்மா கிட்ட படித்த ஒரு தம்பி இப்போ வியட்நாமில் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்க அனுப்பியிருக்கிற ஒரு நோட்டை மாத்திரம் நான் படிக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பாஸ்டர் தாசன் பிலதெல்பியா சர்ச்சிலிருந்து அம்மா பற்றி சில வார்த்தைகளையும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த தம்பியோட பேர் இமானுவேல் செல்வநாயகம். Those 35 years have passed since I was Mrs. Esther Phoebe's pre-kindergarten and kindergarten class. The memories I have of that time remain very vivid. Her classroom was a world of wonder for a young child.
She fostered a love of learning that has stayed with me throughout my life. I remember her being so patient with us and the trust all students had towards her. I was lucky enough to visit her during my university years when I visited Chennai with my mother. She wasn't just a teacher, she was a kind and caring guide who helped us to take those first wobbly steps into the world of education. When I look back at the age of 39, she is one of the few educators who made an existing and everlasting impact on my life. Thank you, Mrs. Esther Phoebe, for the seeds you planted so long ago. They have blossomed into a lifelong love of learning. My thoughts are with your family during this difficult time. Sincerely, Emmanuel Selvanayagam, called as Sunny. அம்மா பற்றி சொல்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு காரியம் மாத்திரம் நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் 5 பேருடைய லைஃப் மாத்திரம் இல்லை, பெரிய குடும்பத்தில் பிறந்து நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் செய்வாங்க, எல்லாத்தையும் ஜபத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. அந்த ஜபத்தினுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். சின்ன வயசுலேயே நாங்கள் ஏரல் ஸ்ட்ரீட்லேயே கல்றத்தோட்ட பக்கத்து வீடு, அது ஒன்று மாத்திரம் நான் சொல்லி கொடுக்குறேன். எங்களுக்கு ஜபம் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. எல்லா பூச்சி பேரும் சொல்லலாம், தேள், பூரா, காணக்காரங்க, எதுவும் எங்களை கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. எங்களுக்கு இப்போ அதை யோசிச்சா ஒரு ஜோக் மாதிரி இருக்குது. ஆனால் அன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஜபம் எங்களோட லைஃப்பில் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேனோ ஏதாவது ஒரு பூரானோ ஏதாவது ஒரு பூச்சி, ஒரு விஷப்பூச்சி அருகாமையில் இருக்கிறதை காலையில் நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி கர்த்தர் அந்த ஜபத்தில் அவர்கள் எங்களை நடத்தி கொண்டு போனாங்க. எல்லா காரியத்திலும் எங்கள் அம்மா முழங்காலில் நின்று ஜெபிக்கிறத நானும் பல நாட்களிலே நான் பார்த்துருக்கிறேன், பல ஆண்டுகளாய் பார்த்துருக்கிறேன். என் திருமணத்தின் போதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் எங்கள் 5 பேருக்கும் நல்லபடியாய் திருமணம் செய்ய வைக்கவும் எல்லா காரியத்தையும் எங்கள் தாயார் செய்வதற்கு கர்த்தர் பலப்படுத்தினது அவர்களுடைய முழங்கால் ஜபம்தான். அந்த கடைசி நாட்களிலே ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க, சில வேதனைகளாக இருந்தது. ஆனால் தேவ கருத்திலே நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்து முடித்தார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் தாசன் சார்ல்ஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த மாநிலத்திலையும் விசேஷமாய் ஆண்டவருடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். நான் வேதத்திலேருந்து ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியாது, ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ததான நன்மைகள் அவர்கள் என் வாழ்க்கையில் செய்த தாக்கத்தை நானும் சாட்சியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு இடத்துல சொல்லும்போது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், தீமோத்தேயு இடத்துல பேசும்போது அவர் சொல்கிறார், உங்கள் வாலிபத்தை குறித்து யாரும் அசட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கு கீப் யுவர் கான்டக்ட் இன் பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஆண்டியோடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம், அவங்களுடைய கான்டக்ட், அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னை ரொம்ப அதிகமாக நல்ல விதத்தில் இம்பேக்ட் பண்ணியிருந்தான். சின்ன வயசில் நான் ஒரு ஸ்கூலில் 2வது வரைக்கும் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 3வது இன்னொரு ஸ்கூலில் மாறினேன். ஸோ மாறும்போது அந்த 3வது ஸ்கூல் போகும்போது அந்த ஸ்கூலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். நான் படிக்கிற கொஞ்சம் குழி, பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டான்லி ஆண்டி அங்கே இன்விஜிலேஷன் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலில் போவதற்கு அவங்க ஒரு ஷி வாஸ் அ பிளஸிங், ஷி வாஸ் அ வே டு கெட் இன் டு தி ஸ்கூல். ஸோ அந்த நான் 2வது படிக்கும்போது 3வது படிக்கும்போது நான் ரொம்ப பேச மாட்டேன், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸோ அந்த டைமில் ரொம்ப குவாய்ட்டாக, எனக்கு யாரும் தெரியாது, ஸ்கூல் புதுசு, பெரிய கூட்டம். ஸோ அந்த ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒருத்தர் யாருன்னா ஸ்டான்லி ஆண்டி ஒருத்தர் தான். அதனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூலில் கிளாஸ் ரூம் அப்படியே உட்காந்துருப்பேன். அப்புறம் அந்த கிளாஸ் ரூம் முடித்த உடனே சாயங்காலம் போய் ஆண்டி போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ சாயங்காலம் கிளாஸ் முடிச்ச உடனே ஆண்டி போய் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று ஆண்டி கொடுப்பாங்க.
அவங்க பேக்லேருந்து நோண்டி ஏதாவது ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஈவினிங்கில் வந்து சில நேரத்தில் டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தா எடுத்து வச்சு எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சில நேரத்தில் ஸ்கூல் முடித்து பசியாக ரொம்ப டயர்டாக இருக்கும்போது போய் ஆண்டியை பார்த்தா ஏதாவது கிடைக்கும்னு தெரியும். ஸோ அதனால் ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாண்டு கூட முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்ட பிறகு போய் ஆண்டியை பார்ப்பேன். ஆண்டி சில நேரத்தில் அவங்க ஸ்நாக்ஸை பத்திரமா வச்சுருப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அவங்களோட கூடவும் சில நேரத்தில் வீட்டுக்கு வந்த நாட்கள் உண்டு. ஸோ அப்படி ஒரு கன்சர்ன்டான ஒரு நபர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் டியூஷன் இருப்பாங்க சின்ன வயசில். எங்கள் சர்ச்சில் இருக்க நிறைய பேர் ஆண்டிகிட்ட டியூஷன் படித்தவங்க. ஸோ ஈவினிங்ஸில் வந்து ஸ்கூலில் மாத்திரம் அவங்கள பார்க்குறதில்ல, ஈவினிங் வீட்டில் வந்து அவங்களோட கூட டியூஷனில் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப கைண்டாக அவ்வளோ அருமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் வந்தால் திருப்பியும் ஜூஸ் கிடைக்கும் ஆண்டிகிட்ட வந்தால். ஸோ இப்படி she was a very generous, very loving and a very very caring person. ஸோ இப்படியாய் அவங்களோடு கூட பிரயாணிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே பாபுன்னு சொன்னாங்க, சர்ச்சில் வந்து ரொம்ப வருஷமாக ஆண்டி தான் வந்து விபிஎஸ் டைரக்டராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த விபிஎஸ் டைரக்டராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா வெவ்வேறு வயசில் இருக்கிறவங்க, வெவ்வேறு வித்தியாசமான மனநிலையில் இருக்கிறவங்க அந்த ஊழியத்தில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு போகிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த 10 நாளைக்கு முன்னாடியே அதுக்குரிய ப்ராக்டிஸாக இருக்கட்டும், ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ஆண்டி அழகாக எல்லாரையும் அனுசரித்து ஒரு அன்பாக கொண்டு போகக்கூடியதான ஒரு கிருபை பெற்றவர்கள். ஸோ எல்லாருமே சாட்சி சொன்னது போல் எதையும் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப ஒரு கம்பல்ஷனோட அவங்க டிசிப்ளினை செய்யாமல் அன்பாய் செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்படியே அந்த பிபிஎஸ் ஊழியத்தில் அநேகருக்கு ஆண்டி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, மண்டேஸில் வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் நடக்கும். ஸோ மண்டேஸில் வந்து த்ரூ அவுட் த டே ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டியால் வந்து அவங்க நடக்க முடிகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் ஈவினிங் அரௌண்ட் 6 o'clock அவங்க வருவாங்க. வந்து உட்காந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பேத்தி சொன்னது போல் அவங்களுடைய ஜெப வாழ்க்கை வந்து இட்ஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங். கன்சிஸ்டண்ட்டாக, சின்சியராக ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக, ஒரு அம்மாவாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டி இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க சிக்காக இருக்கிறவங்க இறந்து போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன், ஒரு வாரம் இருக்கும் நினைக்கிறேன், மேபி 1 week or 10 days அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள மீட் பண்ண வந்தப்போ யூஸ்வலாக அவங்களோட கூட மீட் பண்ணி பேசிட்டு ஒரு பைபிள் போர்ஷனை வாசிட்டு ஜோம் பண்ணிட்டு போவது உண்டு. யூஸ்வலாக அவங்களோட கூட வந்து ஏதோ ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிக்கிறது உண்டு. அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த சங்கீதம் எடுத்து நம்ம ரெஃபரன்ஸை தேடி அந்த வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த சங்கீதத்தை நம்பர் சொன்னாலே போதும், அந்த வசனத்தை வாசிக்கும் போது கூட அவங்க மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஸோ நிறைய சங்கீதம் வந்து அவங்க மனப்பாடமாக அவங்க மனசுலேயே இருந்துச்சு. அவங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா வந்து ஊழியத்தில் இன்வால்வ் ஆகி ஷி ஹேட் அ வெரி காட்லி ஹெரிட்டேஜ். ஒரு ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் இருந்து, ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிறது மாத்திரம் அந்த வசனத்தை கற்று அந்த வசனத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. நிறைய தடவை வந்து அவங்க யூனிஸ்க்கு வந்து சர்ச்சில் வசனம் சொல்ல வைப்பாங்க. அது ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணுறதுல வந்து ரொம்ப பேஷனட்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உண்மையாகவே வசனத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட உண்மையாகவே அவங்க சிக்காக இருந்தாங்க. நான் இறந்து போகிறதுக்கு முதல் நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போய் பார்க்கும்போது உண்மையாகவே ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங். அவங்க மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு இருந்தாங்க. போய் மீட் பண்ண போனப்போ இந்த அக்கா இருந்தாங்க, சிந்தியா அக்கா இருந்தாங்க. ஸோ நான் போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க யார் வந்திருக்கான்னு தெரிந்தான்னு கேட்கும்போது அவங்க கண்ணை திறந்து மைல்டாக பார்க்குறாங்க. பெருசாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆனால் மெதுவாக தலையாட்டினாங்க. உண்மையாகவே அந்த கஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா she was going through the pain with endurance. அந்த ஒரு கடினமான நேரத்துலேயும் அவங்க மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த பெயினை வந்து she did it with utmost faith. அவங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையாக இருந்தது.
ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற, நீ தண்ணீரை கடந்து போகும்போதும் நான் உன்னோடு கூட இருக்கேன். அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை பண்ணார். அந்த 43வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துக்கு வரும்போது அவர் அவர்களுக்கு ஒரு மகிமையான நம்பிக்கையை கொடுக்கிறார். அவங்க இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டு பல இடங்களிலே பல பட்டணங்களிலே அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, எல்லா தேசத்திலும் அவங்க திருப்பி வந்து அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள அவங்க கொண்டு வருவேன்னு ஆண்டவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மால் நேரத்தில் கூட உண்மையாக ஆண்டியோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்க போனால் ஷி ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பெயின், நம்மளோட லைஃப்பில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், அவங்களோட லைஃப்பில் நிறைய கடினமான சூழ்நிலையில் இருந்தது உண்மை. ஆனால் இது எல்லாவற்றிலும் இருந்த ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, அவங்களுக்கு ஆண்டவர் மேலே இருந்ததான அந்த அன்பு, ஆண்டவர் மேலே இருந்ததான அந்த விசுவாசம், ஆண்டவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு சந்தோஷத்தை உடையவர்களாய் அவருடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவங்க ஒரு முன்னோடியாய் அவங்களுடைய வாழ்க்கையை முடித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற இந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது நடக்கலை, ஒரு ஏமாற்றம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிடுறோம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை ஈஸியாக இருந்துச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் குட், நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சில காரியம் நடக்கல அப்படின்னா, ஏன் இது ஆண்டவர் எனக்கு செய்யலை, எதனால எனக்கு இப்படி செய்யலை? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விருப்பம் என்னன்னா, கடவுள் எனக்காக என்ன செய்வார். ஆனால் ஆன்டியுடைய வாழ்க்கையில் வந்து இட் வாஸ் தி அதர் வே ரவுண்ட். ஆண்டவர் எனக்காக என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை அவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பை அவங்க அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள அவங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தாங்க. இன்றைக்கு நமக்கு முன்பதாய் அவர் ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்பதல்ல, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய, இன்னும் எப்படி நான் அவரை நேசிக்கணும், இன்னும் எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி உள்ள, இப்படிப்பட்ட ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் கண்ணில் மூடி கொண்டு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதா அந்த நல்ல முன்மாதிரிகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for such heroes and heroines of faith who were able to trust you. ஆண்டவரே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாய், உண்மை நம்புற ஒரு வாழ்க்கையை வாழ நீ தந்த ஒரு பெரிய பாக்கியத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாலு நேரத்துலையும் ஆண்டியோடைய லைஃப்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக விட்டு சென்றிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்றார் உறவினர்களுக்காக நன்றி. ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நல்ல தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆண்டவரே அநேக சவால்கள் மத்தியில் ஒரு சந்தோஷமான ஒரு தேவ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான இந்த முன்மாதிரி நாங்களும் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்ற, ஆண்டவரை நாங்களும் உண்மையாக இருக்க, ஆண்டவரை நாங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறதா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டியினுடைய சாட்சியை கேட்டோம், அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து செயல்படுகிறவர்களாய் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். Thank you, Pastor Dasan, for the wonderful, beautiful message. எங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நேரத்தோடு முடிக்க வேண்டும் என நினைத்தோம், ஆனால் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. பிரதர் ஜேம்ஸ் பிரபு அவர்கள் ஒரு சாட்சி ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். அதற்கு பிறகு நிறைய சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் வந்திருக்கிறீங்க. நேற்றிலேருந்து நான் மாத்திரம் நாங்கள் ஒரு பாடலை பாட, இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சோட ஒரு பாடலை பாடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஹலோ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் ஜேம்ஸ். என்னுடைய மாமியார் அவங்களுடைய இளைய மருமகன் நான்
அவங்க என்னை ஒரு நாளும் மருமகனாக பார்த்ததில்ல, மகனாக தான் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நான் குடும்பமாக இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு முழுக்க என்னுடைய மாமியாருடைய ஜெபம் மாத்திரமல்ல, பல உதவிங்க பிசிக்கலாக எல்லா விதத்தையும் எங்களுக்கு உதவி செஞ்சு இன்னை வரைக்கும் 30 வருஷம் ஆக போகுது. எங்களை இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்காக ஜெபிச்சு ஒரு மருமகனாக பார்த்துதா எனக்கு ஒரு நாள் கூட கிடையாது. மகனாக நேசித்து என் மருமக பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பாட்டியா தாயாக இருந்து அநேக காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்ச காரியங்கள் 1-2 சொல்ல முடியாது. பாருங்க, கடைசியாக கூட இந்த என் பேரை பிறந்தப்போ கூட அவனுக்கு ஒன்று பேரை தானே அவனுக்கு ஸ்கூல் தண்ணி ஊற்றுற காரியத்தில் கூட அவனுக்கு ஆள் வச்சு தண்ணி ஊற்றுவாங்க. பீடியாசோறு அது இது என்னென்ன அவங்க இப்படி போவாங்க, ஏதோ வாங்கி வந்து கொடுப்பாங்க. அதிகமாக காலையில் 3 மணிக்கு ஜெபிப்பாங்க. ஆரம்ப நாட்களில் நான் ஒரு மாதிரியாக இருந்த நாட்கள்லாம் ஒன்று. இன்றைக்கி என்னெல்லாம் ஒரு நிறுத்தி ஒரு குடும்பமாக எங்களை நிலைநிற்க செய்யறதுக்கு கர்த்தருடைய கிருபையும் அவனுக்கு விடாத ஜெபமாக தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் என்னை நிற்க வச்சுது. அவங்க எல்லா விதத்துலையும் உதவியாக இருந்திருக்காங்க, ஜெபிச்சிருக்காங்க. என்னை ஒரு மகனாக தான் பார்த்துருக்காங்க. பல நேரத்தில் நான் ஒரு கோபி மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருந்தால் கூட அவங்க என்ன ஒரு பிள்ளையாக நேசித்து இது வரைக்கும் எங்களை நடத்தி எனக்கு மகனுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆலோசகராக இருந்து ஜெபிச்சு ஜெயமாக எங்களை நடத்தி இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோன்னா 2 பிள்ளைங்க திருமணம் முடிச்சு பேரனோட நான் நிற்கிறேன்னா இதுக்கு முழுக்க மாமியாருடைய ஜெபம், கர்த்தருடைய கிருபை, மாமியாருடைய ஜெபம் மாத்திரமே அதிக காரியங்களை சொல்ல முடியும். நேரம் ஆச்சு 1-2 கிடையாது. காலையில் இருந்து ஜெபிப்பாங்க. பையன் ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து பொண்ணு காலேஜ் அட்மிஷன் வேலைக்கு போகலான்னா ஆட்டோவில் வர சொல்லுவாங்க. என்ன வந்து எனக்கு வயது சரியில்லை ஒன்றும் வீட்டுக்கு 3 மணிக்கு மேலே வந்து மந்தக்காளி கீரை கொடுப்பாங்க. அதை வந்து கொண்டு வந்து மண்ணீரல் செஞ்சு கொடுப்பாங்க. இதை கூட சொல்லி சிந்தியா அப்படி இப்படின்னு என்ன இந்த அளவுக்கு நேசித்தாங்க. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படேன். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிற போல என் மாமியாரால் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தருடைய கிருபையிலும் மாமியாருடைய ஜெபத்திலும் நான் குடும்பமாக இன்றைக்கி நல்லா இருக்கேன். நான் காரணம் முழுக்க அவங்களுடைய மாமியார் தான். அவங்க மாமியார் நான் கூட மாட்டேன், அம்மான்னு தான் கொடுத்தேன். என்னை அந்த மாதிரி என் குடும்பத்தை நேசித்தாங்க. கர்த்தருடைய மகிமை இது உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Amen. Good evening, everybody. அமர்ந்திருக்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு ஜானியினுடைய குடும்பம் ரொம்ப வருடங்களாக எனக்கு நெருங்கிய ஒரு குடும்பமாகும். அம்மா அவர்கள் பிரிந்த செய்தியை கேட்டபோது ரொம்ப மனம் கலங்கினேன். நான் கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்குது. அதற்கு அவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக அதை ஏற்றுக்கொண்டு அம்மாவை சந்தோஷத்தோடு வழி அனுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் அருமையான தாயாரே அவருடைய நற்கிரிகளையும் நம்ம நினைவு கொண்டு இந்த இடத்துல நம்ம கூடி உணர்ந்தோம். அந்த ஊரிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷ விதமாக ஜானியினுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், குழந்தைகள் யாவர் மேலும் கர்த்தருடைய பெரிதான கிருபை இருக்கட்டும். நான் அவருடைய வாழ்த்துக்களை மனமாற அவர்கள் வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய பாடலை பாட ஆசைப்படுகிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேச தேற்றுவார். ஒரு பழைய பாடல் தான் அது. Hope it brings a blessing to you. Amen.
தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். God bless you. பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடணும்னு நினைக்கிறோம். கடைசியாக அதற்கு முன் பாஸ்டர் மது ஜேக்கப் அவருடைய மூத்த மருமகன் அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். இந்த நேரத்திலே இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே இந்த தேங்க்ஸ்கிவிங் சர்வீஸ்லே வந்து பங்கு பெற்ற எல்லாருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அருமையான ஸ்டான்லி ஜோசப், மிஸ்ஸஸ் எஸ்தர் பிபி அவருடைய சார்பிலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். எங்களுடைய துக்க நேரத்திலையும் சரி, எங்களுடைய நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா எப்போ சிக்கானாலும் எங்களோடு கூட எங்களுடைய உறவினர்கள், அநேக நண்பர்கள் எத்தனையோ வகையில் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஜெபத்தில் எங்களை தாங்கி இருக்கிறாங்க. என்னுடைய அருமையான பாஸ்டர் ஆமஸ் சார்ல்ஸ் அவர் ஆண்டியையும் பாஸ்டர் தாசன் அவர்களையும் நான் கட்டாயம் மறக்க முடியாது. ஏன்னால் 1982 நாங்கள் வில்லிவாக்கம் வீடு மாறி வந்தபோது அந்த சபையிலே நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சபையாக, தாய் தகப்பனாக, கூட பிறந்தவர்களை போல நாங்கள் எல்லாரும் நன்றாக பழகி ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருந்த நாட்கள் உண்டு. அதை மறக்கவே முடியாது. கர்த்தர் இதுவரைக்கும் அந்த உறவை நாங்கள் வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து அம்மா இல்லைனாலும் நாங்கள் எல்லாம் எங்களுடைய ஊழியத்து நிமித்தமாய் பல்வேறு இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நான் செய்வேன் என்றும் நான் அறிக்கை செய்கிறேன். அதனால இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் வாங்க, டேனி, கிறிஸ்டபர் எல்லாரும் கொஞ்சம் ஒரே ஒரு லைன் மாத்திரம். எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப இஷ்டமான ஒரு பாட்டு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். அந்த பாடலை நாங்கள் தமிழை பாடுவோம். பாஸ்டர் மது ஜேக்கப் அவர்கள் கடைசியாக வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் பாடுவோம். எல்லாரும் வந்துடுங்க, பிள்ளைங்க எல்லாம் கூட வந்துடலாம், மருமக்கள் மருமகள் வந்துடும், பேர பிள்ளைங்க எல்லாரும் கூட வந்துடலாம். மேல வந்து நின்றுடுங்க ஸ்டேஜ்.
பாஸ்டர் மது ஜேக்கப் அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஆபேல் மரித்து பேசுகிறது போல அருமையான பிவி ஆண்டி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகும் அவருடைய சாட்சி மிகவும் அருமையாக எல்லாரும் சொன்னார்கள். ஏன்னா மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்போம் யார் என்று வேதம் சொல்வது. எல்லாரும் ஒரு நாள் மரித்து போகிறோம். பாவியாக பிறந்து நீதிமானாக மரிக்கணும், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். பாருங்கள், நீதிமானாக மறிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளையாக ஆசைப்பட்டான். ஆனால் அவனால் அப்படி மறிக்க முடியல. அவன் துன்மார்க்கனாகவே மறித்தான். அப்போ நான் பிறப்பது பாவியாக இருக்கலாம், ஆனால் மறிக்கும் பொழுது நீதிமானாக உண்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாக வாழ்ந்து மறிக்கணும். அந்த சாட்சி பாருங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும் முடிவு நல்லது, ஜனநாளை பார்க்கணும் மரண நாள் நல்லது. பிறக்கும் போது நீ எப்படி வேணாலும் பிறக்கலாம், பணக்காரனாக பிறக்கலாம், பெரியாராக பிறக்கலாம். மறிக்கும் பொழுது நல்ல சாட்சியோடு மறிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட மரணம் நமக்கு இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த தென்னாலிராம ராஜா என்ன பண்ணார், தென்னாலிராமன் கிட்ட முன்ன போல ஒரு முட்டாள் வேறு யாருன்னா இருந்தால் இந்த கோலை அவன் கையில் கொடுன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, ராஜா தென்னாலிராமன் கிட்ட ஒரு கோலை கொடுத்தாரு. அவன் என்ன செய்தான், அந்த கோலை எடுத்துகிட்டு போயிட்டான். சில வருடங்கள் ஆன பிறகு ராஜா என்ன ஆகிட்டாருன்னா கொஞ்சம் சிக்காகிட்டார், உடம்பு சரியில்லாத மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை இருந்தார். அப்போ இது கேள்விப்பட்டு இவர் வந்தார், தென்னாலிராமன் ராஜா பார்க்க வந்தார். ராஜா என்னாச்சு, நான் முடியலடா, நான் செத்து போக போகிறேன்டா அப்படின்னா. செத்து போக போகிறீங்களா, செத்து எங்கே போக போகிறீங்க, செத்து போக போகிறேன்னா செத்து எங்கே போக போகிறீங்கன்னு கேட்குறீங்களே அப்படின்னா. அப்போ இந்த கோலை எடுத்து தென்னாலிராமன் ராஜா கிட்ட கொடுத்து, செத்து எங்கே போகிறேன்னு தெரியாது, இதான் என் முட்டாள் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லி அந்த கோலை கொடுத்தாங்க. அதுபோல் இனி நிறைய கிறிஸ்தவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத வாழ்கிறாங்க. செத்த பிறகு நம்ம பரலவும் போவோமா? ஏன் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க மனசாட்சியாக அவங்க நினைச்சது குற்றவாளியை தீர்க்கு, நல்மனசாட்சி அவங்களுக்கு கிடையாது. அவங்க உண்மையாக வாழ்ந்தால் இன்றைக்கு நான் ஆண்டவர் வந்தாலும் எத்தனை கிறிஸ்தவம் சொல்ல முடியும், இன்றைக்கு கர்த்தர் வந்தாலும் நான் பரலவத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேர். ஏனென்றால் அவர் நிச்சயம் இல்லை, பவுல் சொல்ல நிச்சயத்தோடு ஓடுறார். நிறைய பேர் நிச்சயம் இல்லாமல் இந்த கடைசி காலத்தில் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வரியை குறித்து என்ன கிடையாது, ஒரு அறிவு கிடையாது, விழிப்பு கிடையாது. ஆனால் பிபி ஆண்டி அவங்க உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் மாமியார் வீட்டுக்கு அதிகமாக வரமாட்டேன், எதனா இருந்தால் தான் வருவேன். ஃபேமிலியும் அதிகமாக போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால் அவங்க நான் வரும்போது நான் சிரித்து வரவேற்பாங்க. கூட சமீபத்தில் ஒரு பாஸ்டர் தலம் என்கிற ஒரு பாஸ்டர் கூட பேசிகிட்டே இருந்தேன். அவர் ஒரு எக்கால துணி ஏதோ ஒரு இது நடத்துகிறார், ஒரு பத்திரிக்கை. அது வாட்ஸ்அப் மூலிமா அவங்க இவர் கேள்வி அனுப்பும்போது அவங்க ஆன்சரை அருமையாக அனுப்புவாங்களாம். ஆனால் பார்த்ததே கிடையாது, தான் ஃபோனில் தான் பேசியிருக்காங்களாம். அந்த இதுக்கு ஃபியூனரல் சர்வீஸ் மட்டும் வந்தார். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பக்திமானாக இருந்தாங்க, வேதத்தின் மேலே வாஞ்சியாக இருந்தாங்க, நல்ல ஒரு விசுவாசமாக இருந்தாங்க, நல்ல அன்பானவங்க. அவங்க சிரிப்பே போதும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். என்ன எங்கிட்ட அவங்க இது கோச்சது கிடையாது, நாங்களும் அவங்ககிட்ட கோச்சது அனாவசியம் பேசுறது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிபி ஆண்டிக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆறுதல் கூட்டத்தை ஸ்தோத்திர கூட்டத்தை மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் வாய்ப்பு பண்ணி கொடுத்தாரு. வந்த அனைவருக்கும் நன்றி. ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவை உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மரித்து பேசுகிறார்கள், நீதிமானாய் மரித்தார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், எல்லார் மத்தியிலும் நல்ல பேரை எடுத்தார்கள். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இலைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பலவிதமான பாடுகளை பட்டார்கள், பல துன்பங்களை அனுபவித்தார்கள். கடைசி நாட்களில் சில ஒரு வேதனைக்குள்ளே கடந்து போனார்கள். இவ்வுலகத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று சொல்லி கர்த்தாவே, இந்த பாடுகளை விட்டு
துன்பங்களை விட்டு வேதனை விட்டு அவர்கள் இழப்பாரும்படியாக பரலோகத்துக்கு போயிருக்காங்க. அவங்க முன்னாடி போயிருக்காங்க. நாங்கள் ஒரு காலத்தில் போக வேண்டும். யாரும் இந்த பூமியில உயிரோடு இருக்க போறது கிடையாது. கண்டிப்பாக சங்கீதம் 89:48 படி மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மரணத்தை காண ஒரு நாள். ஆனா அந்த மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. சாமியானுக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் போல சொல்லக்கூடிய அளவுக்கு, மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். அவர்களை போல வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை, ஜப வாழ்க்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியை அவர்கள் வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை போல உத்தமமாய் உண்மையாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு உதவி செய்ய ராஜா. வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த கூட்டத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். நம் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் விசேஷமாக அருமையான மதுரை ஃபேமிலியோடு கர்த்தருடைய வரி மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you.